இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். நாம் வேத வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். போன 2 வாரமா ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனத்தினுடைய அடிப்படையிலே நாம கேட்டுட்டு வரோம். என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நாம என்ன பண்ணணுமா, செலுத்த வேண்டும் அப்படின்னு அங்கே எபிரேய ஆசிரியர் என்ன பண்றாரு, குறிப்பிடுறார். எபிரேயர் 13வது அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். சோ இவர் என்ன சொல்றாரு, நம்ம ஸ்தோத்திர பலியை என்ன பண்ணுமா, செலுத்தணும், எப்போதும் செலுத்தணும் அப்படின்னு சொல்றார். சோ இதனால இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 1000 ஸ்தோத்திர பலி புஸ்தகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, 1000 ஸ்தோத்திர பலியை சொல்றாங்க. அப்புறம் கார்ல போகும்போது, வீட்டுல இருக்கும்போது, நைட்டு தூங்கும் போது டிவிலயோ ரேடியோல செல்போன்ல என்ன போட்டுக்கிறாங்க, 1000 ஸ்தோத்திர பலியை போட்டுக்கிறாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மதத்துக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு காரியத்தை போட்டு டெய்லி அதை காதுல கேட்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம ஆட்களும் என்ன பண்றது, ஸ்தோத்திர பலிகளை போட்டுட்டு காதுல கேட்டு இருக்கணுமா. ஸ்தோத்திர பலியை கேட்டுட்டே இருந்தா என்ன ஆயிடும், எல்லாமே நல்லபடியா நடந்துரும். அப்படி அல்ல. ஏன் இந்த வசனத்தை எபிரேய ஆசிரியர் சொல்றார் அப்படின்னா, அவர் என்ன சொல்ல வராரு, யூதர்களா இருந்தவங்க இன்னைக்கு என்னவா மாறி இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களா மாறி இருக்கிறாங்க. இப்போ யூத கிறிஸ்தவங்களுக்கு என்ன வந்திருக்குதுன்னா, பெரிய கஷ்டம், உபத்திரவம். இயேசுவை பின்பற்றதுனால அவங்களுக்கு என்ன வருது, துன்பம் வருது, வேதனை வருது, கஷ்டம் வருது. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் பேசாம எங்க போயிடுறேன், எங்க யூத மதத்துக்கே போறேன்னு நினைக்கிறாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, யூத மதத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய கோட்பாடுகள், நீங்க என்னென்னலாம் பெருசா நினைக்கிறீங்களோ யூத மதத்துல, அது எல்லாத்தை விட யார் பெரியவர், இயேசு பெரியவர். இப்ப நீங்க யாருக்கிட்ட வந்துட்டீங்க, இயேசுகிட்டே வந்துட்டீங்க. அதனால இயேசுவை விட்டு என்ன பண்ணாதீங்க, திரும்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இயேசுவே என்னவாயிட்டாரு, பலியா மாறிட்டாரு. நீங்க யூத மதத்துக்கு போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு வருஷம் என்ன செலுத்தணும், பலி செலுத்தணும். ஆனா பலவிதமான பலி அல்ல, ஒரே விதமான பலி ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணிட்டே இருக்கிறீங்க, செலுத்திட்டே இருக்கிறீங்க. ஆனா உங்க பாவத்துக்கு என்ன கிடைக்கல, பரிகாரம் கிடைக்கல. ஆனா இயேசு ஒரே பலியா மாறினாரு. அவருடைய பலியினாலே என்றென்றைக்கும் நமக்கு என்ன கிடைக்குது, பாவத்துக்கான விமோச்சனம், பாவ நிவாரணம் நமக்கு என்ன பண்ணுகிறது, கிடைக்குது. அப்போ இயேசு உங்களுக்கு என்ன ஆயிட்டாரு, பலி ஆயிட்டாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த இயேசுவை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இயேசுனுடைய பெயரை சொல்லி அவரை நீங்க துதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த இயேசுனுடைய பெயரை சொல்றது எதுக்கு இணையா மாறுது, பலி செலுத்துறதுக்கு இணையா மாறுது. அப்போ என்ன சொல்ல வராரு, நீங்க யூத மதத்துக்கு போனீங்கன்னா பலி செலுத்தணும், இப்போ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கு பதிலா இயேசுனுடைய நாமத்தை சொல்லுங்க, இயேசுவே உங்களுக்கு என்ன ஆயிட்டாரு, பலி ஆயிட்டார். ஓகேவா? இதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, பலி செலுத்துங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த கான்செப்ட நம்ம முதல்ல என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இயேசு நமக்கு என்ன ஆயிட்டார், பலி ஆயிட்டாரு. இனிமேல் வேற ஒரு பலி நமக்கு இல்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சரி, அப்புறம் இதை மட்டும் தான் அவர் அங்க சொல்றாரா அப்படின்னா, இதை மட்டும் சொல்லல. அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் என்ன செய்யணுமா, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்போ இதுல நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, நன்மை செய்யணும், தான தர்மம் என்ற வார்த்தை என்னன்னா, ஷேர் வித் ஈச் அதர். உங்களுக்கு இருக்கிறவைகளை மற்றவர்களோடு என்ன பண்ணுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போ நன்மை செய்யணும், இருக்கிற பொருட்களை என்ன பண்ணணும், மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். அப்புறம் இப்படிப்பட்ட பலி, இதுவும் ஒரு பலி. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் என்னவா இருக்கிறாராம், பிரியமா இருக்கிறார். இப்போ இவர் சொல்றது, இயேசு கிறிஸ்து பலி ஆயிட்டார், அதனால இயேசுனுடைய பெயரை சொல்லுங்கன்னு சொன்னாரு. அதனால உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி என்ன பண்ணுங்க, செலுத்துங்க. அடுத்தது சொல்றாரு,
அதை விட இன்னொரு ஒரு பிரியமான பலி ஒன்று இருக்கிறது. அது என்ன பலி அப்படின்னா என்ன பண்ணுமா? நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சோ கிறிஸ்தவங்க என்ன செய்யணும்? நன்மை செய்யும். வெறும் ஸ்தோத்திர பலி சொல்றதுனால ஒன்னும் என்ன பண்ண போறதில்ல, நடக்க போறதில்ல. நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்? தான தர்மம் செய்யணும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் என்னவா இருக்கிறாராம்? பிரியமா. இதோட முடிச்சிட்டாரா? இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் அங்க சொல்றார். நீங்க அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிங்கன்னா, அன்பாக இருக்க வேண்டும். என்ன அன்பு? சகோதர அன்பு, சகோதரி அன்பு. சகோதரர் சகோதரன் மேல அன்பு வைக்கணும். சகோதரிகள் சகோதரி மேல என்னவா இருக்கணும்? அன்பா இருக்கணும். அப்புறம் சொல்றாரு, எல்லாரும் என்ன பண்ணுமா? உபசரிக்கணும். வீட்டுக்கு வந்தவங்களை என்ன சொல்லணும்? வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்க. சிலர் வீட்டுக்கு போனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், அதனால நான் உங்களுக்கு டீ போட்டு தரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க வீட்டுல உனக்கு என்ன கிடையாது? சாப்பாடு கிடையாது, வெறும் டீ மட்டும்தான். வெளிநாட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. நீங்க என்ன வேணும்னு கேட்டாலும் அதை என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்னது? டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இல்ல, வேண்டாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். டீ போட்டு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? குடிச்சிடுவோம். சோ நம்ம அந்த மைண்ட் செட் எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும்? மாத்தணும். டீ குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? குடிக்கிறேங்க, தாராளமா குடிக்கிறேன், கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி குடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு டீ குடிக்க விருப்பம் இல்லைன்னா என்ன சொல்லலாம்? இல்லைங்க, வேண்டாம், பரவாயில்ல, வேண்டாம். டீ போட்டு கொடுத்தா கூட என்ன சொல்லணும்? இல்ல, வேண்டாம், நான் எனக்கு இப்போ டீ குடிக்கிற மாதிரி என்ன பண்ணல, தோணல, நான் டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். சரி, அந்நியரை என்ன பண்ணுமா? உபசரிக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு? சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறவர்களை என்ன பண்ணுங்கள்? நினைத்து கொள்ளுங்கள். அப்புறம் நிறைய தீங்கு அனுபவிக்கிறவர்களை நீங்கள் அந்த இடத்துல இருந்து தீங்கு அனுபவிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களை என்ன பண்ணுமா? நினைத்து கொள்ள வேண்டும். இப்ப அந்த காலத்துல இவங்க சிறைச்சாலையில தீங்கு அனுபவிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவை இவங்க பின்பற்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன வருது? துன்பங்கள் வருகிறது. அவங்கள ஜெயில பிடிச்சு என்ன பண்றாங்க? போடுறாங்க. ஜெயில பிடிச்சு அவங்களை என்ன பண்றாங்க? டார்ச்சர் பண்றாங்க. அப்போ அதுல ஒரு சில கிறிஸ்தவங்க அங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த இடத்துல இல்ல, நம்ம விடுதலையா இருக்கிறோம். அப்போ இவர் என்ன சொல்றாரு? அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க? நினைச்சுக்கோங்க. அவங்க தைரியமா இருக்கணும், அவங்க விசுவாசத்துல இருக்கணும், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த உபத்திரவம் குறையணும் அப்படின்னு அவங்களை என்ன பண்ணுங்க? நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்களுடைய திருமண வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் போதும் என்கிற மனதோடு நீங்க என்ன பண்ணணும்? வாழணும். பண ஆசை இல்லாதவர்களா என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். இதெல்லாம் என்ன பண்றாரு? சொல்றாரு. சோ அப்போ ஸ்தோத்திர பலி சொல்றது மட்டும் இல்ல, இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம பின்பற்றணும். அதுதான் தேவனுக்கு என்னது? பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. சரி, இதே மாதிரி இன்னொரு ஒரு இடத்துலயும் வசனம் ஒண்ணு இருக்குது. என்ன வசனம் இருக்குதுன்னா, இதே மாதிரி ஸ்தோத்திரம் சொல்றத பத்தி. சோ அந்த வசனத்தை வச்சும் என்ன சொல்றாங்க? நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும், நிறைய ஸ்தோத்திரம் சொல்லணும். நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் ஒருத்தரை பார்க்க போனேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன். பேசும்போது அவர் என்ன பண்றாரு? ஒரு 4 வார்த்தை பேசுறாரு, 5வது வார்த்தை ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. திருப்பியும் ஒரு 5 வார்த்தை பேசுறாரு, 6வது வார்த்தை ஸ்தோத்திரம் அப்படின்றாரு. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் பேசுறாரு, அப்புறம் ஸ்தோத்திரம் 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 அப்படின்றாரு. சோ அவங்க என்ன கத்து கொடுத்துருக்குறாங்க? என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு என்ன பண்ணணும்? சொல்லணும். சோ அதுக்கு என்ன வசனம் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. சோ இங்க எதை மட்டும் எடுத்துக்குவாங்க தெரியுமா?
எதை மட்டும்? கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. அப்போ அநேகர் ஸ்தோத்திரத்தை சொல்ல 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 என்ன பெருகுது? கிருபை பெருகுது. சோ அதனால நீங்க ஒரு சில குறிப்பிட்ட சபையில போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வெறும் ஸ்தோத்திரத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆரம்ப ஜபமே எப்படிதான்? சோத்ரம் 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 சோத்ரம், இப்படியே ஒரு அரை மணி நேரம் சோத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஸ்தோத்திரம், நீங்க மற்றும் அநேகர் ஸ்தோத்திரம் சொல்லுவதனால என்ன பெருகுமா? கிருபை பெருகுமா? அப்போ ஆண்டவருடைய கிருபை என்ன ஆகுது? ஸ்தோத்திரம் சொல்லாதவங்கனால என்ன ஆகுது? கிருபை குறையுது. ஸ்தோத்திரம் சொன்ன உடனே என்ன ஆகுது? கிருபை பெருகுது. சோ இது ஒரு சபையில இருக்கக்கூடியவங்க இப்படி பேசுறாங்க. என்னன்னு? நீ ஸ்தோத்திரம் சொன்னா என்ன பெருகும்? கிருபை பெருகும். இன்னொரு சபையில வித்தியாசமா சொல்றாங்க. ரோமர் எடுத்துக்கோங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. மீறுதல் பெருகும்படிக்கு என்ன வந்ததா? நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் போதும். அப்ப இந்த வசனத்தின்படி கிருபை பெருகணும்னா என்ன பண்ணணும்? சொல்லுங்க. பாவம் பெருகணும். சோ ஒரு சபையில என்ன சொல்றாங்க? கிருபை பெருகணும்னா என்ன பண்ணணும்? எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லணும். என்ன பெருகிடும்? கிருபை பெருகிடும். இன்னொரு சர்ச்சில் என்ன சொல்றாங்க? கிருபை பெருகணும்னா என்ன பெருகணும்? பாவம் பெருகணும். அதனால எல்லாரும் என்ன பண்ணு? உன் இஷ்டப்படி வாழு. ஒரு சர்ச்சில் ஒருத்தர் டேபிளே போட்டு அங்க நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுட்டு என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் இதெல்லாம் தாராளமா எடுத்து என்ன பண்ணுங்க? குடிங்க. நீங்க சிகரெட் பாக்கெல்லாம் வச்சிருக்கிறேன், எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க? அடிங்க. ஏன்னா ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ண போகுது? நம்ம வாழ்க்கையில பெருக போகுது. எந்த அளவுக்கு நீங்க அதிகமா பாவம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில என்ன பெருகும்? கிருபை பெருகும். பாருங்க, பைபிள் இருக்கிற வசனத்தை தான் எடுத்து பேசுறாங்க. ஆனா எந்த வசனத்தை விட்டுட்டாங்க தெரியுமா? அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை விட்டுட்டாங்க. இப்போ ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம் இல்லையா? அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தையும் வாசிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன கன்ஃபியூஷன்னா, வசனத்தை முதல்ல ஒழுங்கா எழுதும் போது எழுதுனவங்க யாருமே அதிகாரம் போட்டு வசனம் 1 வசனம் 2 போட்டு என்ன பண்ணல? எழுதல. அப்படியே கோர்வையா எழுதிட்டாங்க. பிற்காலங்கள வந்த ஒருத்தர் தான் என்ன பண்ணிட்டாரு? அதிகாரமா வசனமா பிரிச்சுட்டாரு. அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்க? மேல இருக்கிற அந்த வசனம் 2 வசனத்தோட அது என்ன ஆயிடுச்சு? 5வது அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் சொன்ன கருத்தும் அதோட என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. பவுல் சொல்ற கருத்து என்ன ஆகுது? அதுக்கு அடுத்த அதிகாரத்திலையும் தொடருது. இப்ப வாசித்து பார்ப்போம். இந்த அதிகாரத்தை மறந்துருங்க, வசனத்தையும் மறந்துருங்க. இப்போ பாருங்க, 20ல இருந்து தொடர்ந்து வாசிங்களேன். உங்களுக்கு அந்த கருத்து என்னன்றது புரியும். 20ல இருந்து வாசிங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. சோ நான் 2வது சொன்ன பாத்தீங்களா, இன்னொரு சபையில இப்படி பேசுறாங்கன்னு. அவங்களுக்கு எந்த வசனம் கண்ணுக்கு தெரியல? 6வது அதிகாரம் 1 வசனம் அவங்க கண்ணுக்கு தெரியல. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? தொடர்ந்து பாவத்துல நிலை நில்லுங்கள், பாவத்தை என்ன பண்ணுங்கள்? செய்யுங்கள். நீங்கள் அதிகமாய் பாவம் செய்தால் உங்களுக்கு அதிகமாய் என்ன பெருகும்?
கிருபை பெருகும் என்று தவறாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. ஆனா பவுல் சொல்றாரு, கிருபை பெருகும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பாவத்துல நிலை நிற்கலாமா? கேள்வி கேட்கிறார். பதிலும் சொல்லிட்டார். என்ன பதில்? கூடாது, கூடாதே. அப்போ கிருபை பெருகும் என்று சொல்லி பாவத்துல நீங்க தொடர்ந்து என்ன பண்ணக்கூடாது? நிலை நிற்க கூடாது. அப்கோர்ஸ் ஆண்டவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுகிறது? நாம் தவறு செய்தால் நம்மை மன்னிக்கிறது. நாம் பாவம் செய்தால் அவருடைய கிருபை நம்ம என்ன பண்ணுகிறது? நீதிமானாய் மாற்றுகிறது. அதனால தொடர்ந்து என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இப்ப மறுபடியும் நம்ம இடத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சரி, இந்த வசனத்தினுடைய உண்மையான கருத்து என்ன? ஏன்னா இந்த வசனத்துடைய கருத்து என்னன்னு தெரியாம தான் என்ன பண்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சபையார் என்ன சொல்றாங்க? என்ன பெருகணும்? கிருபை பெருகணும். அப்போ அநேகர் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் சொல்லணும். அப்போ அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே எது பெருகுகிறது? கிருபை பெருகுகிறது. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், சோத்திரம் 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 என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பெருகும்? கிருபை பெருகும். சரி, இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை உங்களுக்கு வாசிக்கிறேன். சரி, இங்க நிறைய ஆங்கிலம் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்க. அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை வாசித்துட்டு அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு ஓரளவுக்கு புரியும். அதுக்கப்புறம் மேல இருக்கிற வசனத்தெல்லாம் நம்ம படிச்சு கீழே இருக்கிற வசனத்தையும் படிச்சு பவுல் என்னதான் சொல்ல வராருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது? நீங்க முதல்ல தமிழ்ல வாசிங்க, நான் அப்புறம் தொடர்ந்து ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. சரி, all this is for your benefit, so that the grace of God that is reaching more and more people may cause thanksgiving to overflow to the glory of God. All this is for your benefit, so that the grace that is reaching more and more people may cause thanksgiving to overflow to the glory of God. So இதுல பவுல் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இவைகள் அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே நடக்கிறது. இதனால் அதிகமான மக்களை சென்றடையும் கிருபை. சோ கிருபை எங்க சென்றடைதான்? அதிகமான மக்களை சென்றடையும் கிருபை கடவுளுக்கு மகிமை சேர்க்கும் வகையில் நன்றி செலுத்துதலை அதிகரிக்க செய்யும். இப்ப நான் சொன்னது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? சோ பவுல் என்ன சொல்ல வர்றார்னா, இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாய் நடக்கிறது. என்ன உங்களுக்கு பிரயோஜனமாய் நடக்குது அப்படின்னா, தேவ கிருபை அதிக மக்களை சென்றடைகிறதா. எப்படி தேவ கிருபை அதிக மக்களை சென்றடைகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பவுல் செய்கிற ஊழியத்தின் மூலமாக அநேகர் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். இப்போ இயேசுவினிடத்தில் வரும்பொழுது அந்த மக்கள் தேவ கிருபையினாலே அவர்களுடைய விசுவாசத்தை கொண்டு அவர்கள் என்ன ஆகிறார்கள்? ரட்சிக்கப்பட்டு தேவனிடம் சேர்க்கப்படுகிறார்கள். புரியுதா நான் சொல்றது? அப்போ அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை என்ன ஆகுதான்? பெருகுது, வெளிப்படுது. புரியுதுங்களா? அப்ப அநேகருடைய வாழ்க்கையிலே தேவ கிருபை வெளிப்பட்டதன் மூலம் அவங்க இன்னைக்கு தேவ பிள்ளைகளா என்ன இருக்கிறாங்க? மாறி இருக்கிறாங்க. சோ இப்படி அவங்க மாறுறதுனால என்ன ஆகுதான்? தேவனுக்கு மகிமை உண்டாகுதான். அப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்களாம்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறாங்க. புரியுதுங்களா சொல்றது? இப்போ இத நீங்க இந்த தமிழ் பைபிள்ல இருக்கிற டிரான்ஸ்லேஷன் படி வாசிக்கணும்னா எப்படி தெரியுமா வாசிக்கணும்? இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே, அதாவது இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. கிருபையானது அநேகருடைய வாழ்வை தொடுகிறபடியால் தேவனுடைய மகிமை ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்.
கிருபை அநேகருடைய வாழ்வை என்ன பண்ணுகிறது? தொடுகிறது. அதனால தேவன் மகிமைப்படுகிறார். எப்படி என்றால் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவன் என்ன பண்ணுகிறார்? மகிமைப்படுகிறார். இப்போ கிருபைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. ஸ்தோத்திரத்துக்கும் ஆண்டவருக்கும் தான் என்னது சம்பந்தம்? ஏன்னா தேவ கிருபை அநேகருடைய வாழ்க்கை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? தொட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தேவன் மகிமை அடைகிறார். அதனாலே தேவனால் தொடப்பட்ட எல்லாரும் தேவனுக்கு என்ன செலுத்துகிறார்கள்? ஸ்தோத்திரம் செலுத்துகிறார்கள், நன்றி செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க. நம்மள ஒரு சிலர் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க, ஒரு சிலர் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கல. பல சமுதாயத்துல பிறந்து பல ஊர்கள்ல வாழ்ந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய கிருபை என்ன இருக்குது? வெளிப்பட்டிருக்குது. இப்போ ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம அநேகராக கூடிங்க உட்கார்ந்து ஆண்டவருக்கு என்ன சொல்றோம்? நன்றி சொல்றோம். ஆண்டவருக்கு நாம் சொல்லுகிற நன்றி ஆண்டவருக்கு என்ன கொண்டு வருதான்? மகிமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அப்போ கிருபை பெருகும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. ஏற்கனவே கிருபை நம்ம வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? வெளிப்பட்டு விட்டது. நாம் தேவ கிருபையினாலே இன்றைக்கு என்னவாயிருக்கிறோம்? தேவ பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அதனால நாம் ஆண்டவருக்கு என்ன சொல்றோம்? நன்றி சொல்றோம். அதனால தேவன் என்ன ஆகிறார்? மகிமை அடைகிறார். அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? ஆனா என்ன நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க? கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே என்ன ஆகிறது? பெருகுகிறது. ஆனா கிருபை ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டு விட்டது. கிருபை வெளிப்பட்டபடியினாலே நாம் ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறோம்? நன்றி சொல்லுகிறோம். அதனாலே தேவன் என்ன ஆகிறார்? மகிமை அடைகிறார். அல்லேலூயா. சரி, இந்த 2 கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் என்ன இந்த 4வது அதிகாரத்திலே என்ன சொல்ல வருகிறார்? பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு காரணம் என்ன? நீங்க இதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு புரியாது. 1 கொரிந்தியரையும் சேர்த்து நினைக்கணும். 1 கொரிந்தியர் நிருபத்தை அவர் எழுதும் போது பவுலுக்கு கொரிந்து பட்டணத்துல சபையில நடந்த நிறைய பிரச்சனைகளை குறித்து பவுலுக்கு தகவல் வருகிறது. அப்போ பவுல் என்ன பண்றாரு? அந்த சபையில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு ஆலோசனைகளை அவர் என்ன பண்றாரு? 1 கொரிந்தியர் நிருபத்துல அவர் எழுதுறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சபையில பிரிவினை இருக்குது. அதனால பிரிவினையை பத்தி எழுதுறார். அதே மாதிரி பல ஆவியின் வரங்களை பற்றி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ 1 கொரிந்தியர் 12, 13, 14 ஆவியின் வரங்களை பத்தி எழுதுறார். அப்புறம் இறந்து போனவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட சரீரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு டவுட். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். அப்போ உயிர்த்தெழுதலை பத்தி எழுதுறாரு. உயிர்த்தெழுந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட சரீரம் கிடைக்கும்னு சொல்றார். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த சபையில நடக்குது. அதற்கான பதிலா எழுதுறார். ஆனா இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்த சபை மக்கள் ஆரம்பத்துல பவுல் மேல ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்க. ஆனா நாள் அடைவுல ஒரு சில நபர்கள் வந்து சபை மக்களை என்ன பண்ணி விடுறாங்க? குழப்பிடுறாங்க. எப்படி குழப்புறாங்கன்னா, பவுல் ஒரு நல்ல அப்போஸ்தலன் கிடையாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பவுல் வந்து எப்ப பார்த்தாலும் மத்தவங்க கிட்ட அடி வாங்குறாரு, இவர் ரொம்ப உபத்திரவத்துக்குள்ள போறாரு, இவர் அந்த அளவுக்கு தேவனிடத்துல இருந்து என்ன பண்ணல? வல்லமை பெறல. தேவனிடத்துல இருந்து இவருக்கு நிறைய கிருபை இல்ல. அதனாலதான் எங்க போனாலும் அடி வாங்கியே சாகுறாரு. இவர் அந்த அளவுக்கு ரொம்ப பேர் சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. அப்படி இப்படின்லாம் சொல்லி பவுலுடைய பேரை என்ன பண்றாங்க? டவுன் பண்றாங்க. அவர் பேரை கெடுக்கிறாங்க. அப்போ ஒரு சில சபையில இருந்த ஒரு சிலருக்கு என்ன உண்டாகுதுன்னா, பவுல் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய அப்போஸ்தலன் கிடையாது, அவரு எப்ப பார்த்தாலும் அடி உத வாங்கிட்டு இருக்காரு, அவர் போதனெல்லாம் ரொம்ப பெருசா சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு அந்த மாதிரி ஒரு நினைப்பு அவங்களுக்கு வருது. அப்போ பவுல அவங்க என்ன பண்ணல? ஒரு நல்ல அப்போஸ்தலனாக என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளல. பவுலுடைய வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணல? ஞானமான வார்த்தைகளா ஏற்றுக்கொள்ளல. அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் யாருக்கு வருது? பவுலுக்கு வருது. அப்போ பவுல் என்ன பண்ண பாக்குறாருன்னா, தன்னுடைய அப்போஸ்தலத்துவத்தை அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாரு?
அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறார். அப்பா, நான் உண்மையாவே தேவனால என்ன பண்ணப்பட்டவன், அழைக்கப்பட்டவன் தான்ப்பா. இயேசு என்ன அழைச்சிருக்கிறாரு. நான் நல்ல அப்போஸ்தலனாக தான் என்ன பண்றேன், நான் செய்யறேன், ஊழியத்தை செய்யறேன்னு அவர் அவங்களுக்கு என்ன பண்றாரு, இந்த கடிதம் மூலமா அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அது ஒண்ணு. ரெண்டாவது, முதல் நிருபத்துல 1 கொரிந்தியர்ல ஒரு குறிப்பிட்ட மனிதன் மேல ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்றார். இதுல 1 கொரிந்தியர்ல. இப்போ 2 கொரிந்தியர்ல என்ன பண்றாருன்னா, எந்த ஒருத்தர் மேல நீங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தீங்களோ அந்த நபர் இன்னும் துக்கமா இருக்கக்கூடாது. அதனால அந்த நபரை என்ன பண்ணுங்க, மன்னிச்சு மறுபடியும் சபையில என்ன பண்ணுங்க, சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றார். அப்புறம் எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு என்ன வருது அப்படின்னா, ஒரு பெரிய பஞ்சம் வருது, எருசலேமில் உபத்திரம் வருது. எருசலேமில் இருக்கக்கூடிய சபையார் என்ன ஆகுறாங்க, ரொம்ப பொருளாதார ரீதியா பண ரீதியா பாதிக்கப்படுறாங்க. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த 8-9 அதிகாரம் 2 கொரிந்தியர் 8-9 என்ன சொல்றாருன்னா, அந்த பரிசுத்தவான்களுக்காக என்ன பண்ணணும், கொஞ்சம் பொருளாதார உதவியை என்ன பண்ணணும், சேகரிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆக மொத்தம் 2 கொரிந்தியர் முழுக்க அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, தேவன் நம்முடைய ஆறுதல் தேவன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆறுதல் படுத்துவார். என்னையும் ஆறுதல் படுத்துகிறார், உங்களையும் என்ன பண்ணுகிறார், ஆறுதல் படுத்துகிறார். அதனால கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும், பாடுகளை அனுபவித்து கர்த்தருடைய ஆறுதலை பெற்று தொடர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களா என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும் என்று 2 கொரிந்தியர் அவங்களுக்கு என்ன பண்றார், அறிவுரை கொடுக்கிறார். சோ இந்த அறிவுரை கொடுக்கும் போதுதான் 4வது அதிகாரத்துல சில விஷயங்களை இவர் பேசுகிறார். சோ 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, தன்னை பற்றியும் அந்த மக்களை பற்றியும் சில காரியங்களை இணைத்து பேசுகிறார். சோ இப்ப இந்த 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். 4ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் முதல்ல நம்ம வாசிப்போம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. சரி, அப்போ இவர் என்ன ஊழியத்தை பெற்றிருக்கிறாராம், இப்படிப்பட்ட ஊழியம் அப்படின்னா நமக்கு முதல்ல கேள்வி வரணும், எப்படிப்பட்ட ஊழியம். சோ இதற்கு முன்னாடி 3வது அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பவுல் ஒரு ஊழியத்தை பத்தி பேசுறார். என்ன ஊழியம் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையின் ஊழியம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ கவனன்ட், அதாவது புதிய உடன்படிக்கையின் ஊழியம் அப்படின்னு சொல்றார். அப்போ பழைய உடன்படிக்கையின் ஊழியம் ஒன்று இருக்குது அப்படின்னு மோசேவை பற்றி பேசுறார். அதாவது மோசே சீனாய் மலையில போகும்போது அவர் முகம் என்னாச்சா, பிரகாசமா, இந்த கீழே இறங்கி வரும்போது முகம் பிரகாசமா இருந்ததாம், மக்கள் கண்ணெல்லாம் கூசிச்சான். அதனால அவர் என்ன பண்ணாராம், முக்காடு போட்டாராம். அப்போ இவர் என்ன சொல்றாரு, அந்த ஊழியம் பழைய உடன்படிக்கையின் ஊழியம். ஆனா அதுவே மோசேனுடைய முகத்துல என்ன கொண்டு வந்தது, ஒரு பெரிய பிரகாசத்தை கொண்டு வந்தது. ஆனா நாங்க செய்யற ஊழியம் என்ன ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம். இது கிறிஸ்து இயேசு ஏற்படுத்தின தம்முடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை நாங்க என்ன பண்றோம், செய்கிறோம். இந்த ஊழியம் அதை விட மகிமையான ஊழியம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துல பவுலுக்கு என்ன கிடைக்குது, அடி கிடைக்குது, உதை கிடைக்குது. ஒரு வாட்டி அவர் அடிச்சு குற்றுயிரா குறைவையா என்ன பண்றாங்க, ஒரு ஊர்ல விட்டுட்டு போயிடுறாங்க. அவர் செத்துட்டார் நினைச்சிட்டு போயிடுறாங்க. அவர் மயக்கத்தில் இருக்கிறார். அப்புறம் மயக்கம் தெரிஞ்சு எழுந்துச்சு அவர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஊழியத்துக்கு போறார். அவர் ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா, என் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த வாடை கூட இன்னும் என்ன ஆகல, போகல. அது ரத்த வாடை தொடர்ந்து என் உடம்புல என்ன இருக்குது, இருந்துகிட்டே தான் இருக்குது. அதன் மத்தியிலும் நான் என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்போ இவருக்கு என்ன சொல்றாரு, எங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய உடன்படிக்கையின் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியத்தினுடைய மகிமை, அதனுடைய மகிமை என்னது, வேற லெவலான ஒரு மகிமை. அதனால நாங்க என்ன பண்றோம்னா, என்ன பண்ணிருக்கிறோம், சோர்ந்து போகிறதில்லை. இப்போ இந்த சபை மக்கள் எங்களை தப்பா நினைச்சாலும் சரி, எங்களை மதிப்பு குறைவா நினைச்சாலும் சரி, அல்லது இந்த பவுலுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சாலும் சரி, அல்லது இவர் எப்ப பார்த்தாலும் அடி உத வாங்கிட்டே இருக்கிறாருன்னு நினைச்சாலும் சரி, நான் ரொம்ப பலவீனமானவன் நீங்க நினைச்சாலும் சரி, நான் என்ன பண்ணவே மாட்டேன்,
சோர்ந்து போகவே மாட்டேன். ஏன்னா என் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? புதிய உடன்படிக்கையின் ஊழியம். சோ அந்த புதிய உடன்படிக்கை ஊழியம் என்ன ஊழியம்னா, அந்த 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பணி. அப்படின்னா என்ன? நாங்க எந்த நிலைமையில இருந்தாலும் எங்களுக்கு என்னதான்? வெற்றி தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஊழியத்தில் வெற்றி எப்படி பார்க்கப்படுகிறது தெரியுமா? இப்போ என்ன எடுத்துங்க, நான் ஒரு சிலரெல்லாம் சந்திப்பேன். ஒரு மீட்டிங்லயோ, ஒரு கல்யாணத்திலயோ, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்லயோ ஒரு சிலரை பார்க்கும்போது ஒரு சில ஊழியர்கள் என்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க முதல்ல கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? உங்க சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்க? சோ என் சர்ச்சுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு நான் சொல்றதை வச்சுதான் என்னுடைய ஊழியத்தினுடைய வெற்றி தோல்வி அவங்க என்ன பண்ணுவாங்க? நிர்ணயம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சென்னையில ஒரு சர்ச்சில் 30,000 பேர் வராங்க, 40,000 பேர் வராங்கன்னா அந்த ஊழியர் யாரு? வெற்றி பெற்ற ஊழியர், சக்சஸ்ஃபுல் மினிஸ்டர், சக்சஸ்ஃபுல் பிரீச்சர், சக்சஸ்ஃபுல் பாஸ்டர். இப்ப நான் சொல்றேன் எங்க சர்ச்சுக்கு ஒரு 50 பேர் தாங்க வராங்க அப்படின்னா, ஓ அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஊழியத்துல ஒரு ஃபெயிலியர். இன்னும் 20 பேர் தான் வராங்க, ஊழியத்துல ஃபெயிலியர். எத்தனை வருஷமா ஊழியம் செய்றீங்க? நான் ஊழியத்துல 20 வருஷமா இருக்கிறாங்க, 23 வருஷமா ஊழியம் செய்றேன். நீங்க ஒரு ஃபெயிலியர். இப்படிதான் இன்னைக்கு ஊழியத்தினுடைய சக்சஸ் ஃபெயிலியர் என்ன பண்ணப்படுகிறது? பார்க்கப்படுகிறது. ஒரு போதகர் சத்தம் போட்டு பேசிட்டார்னா அவர் சொல்றதெல்லாம் என்னது? உண்மை. என்ன வல்லமையா பேசுறாரு அப்படின்னா அவர் சொல்றதெல்லாம் என்னது? உண்மை. அப்புறம் ஒருத்தர் கையை வச்ச உடனே ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த ஊழியர் எப்படிப்பட்டவர்? வல்லமையான ஊழியக்காரர். இன்னைக்கு சர்ச்சில் மக்கள் கூட்டத்தை சேர்க்கணுன்றதுக்காக நூதனமான காரியங்கள்லாம் செய்யறாங்க. ஒரு சர்ச்சில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்க சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வந்து உக்காந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க உக்காந்துட்டு சர்ச்சில இருந்து போறதுக்கு முன்னாடி உங்களுடைய வெயிட் குறைந்து விடும். வெயிட் லாஸ். சோ அப்ப என்ன பண்றாங்க? செக் பண்றாங்களாம். சர்ச்சுக்குள்ள வரும்போது அவர் என்ன பண்ணுமா? எடை போட்டு மிஷின்ல நிக்கணும். அதை ஒருத்தர் என்ன பண்ணுவார்? அவருடைய பேரை நோட் பண்ணி, டைம் நோட் பண்ணி, அவருடைய எடை என்ன பண்ணுவார்? நோட் பண்ணுவார். ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த வெயிட் மிஷினை இங்க கொண்டு வந்து வச்சிருவாங்க புல்பிட்டு கிட்ட. சோ முதல்ல பேரை வாசனே அவர் என்ன பண்ணணும்? வந்து நிக்கணும். அப்போ அவருடைய இப்போ வெயிட் என்னன்னு நோட் பண்ணுவாங்க. சோ நோட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் வெயிட் குறைஞ்சிருக்குதோ அவங்க என்ன பண்ணுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க. என்னன்னு? நான் ஆராதனைக்கு வரும்போது என்னுடைய வெயிட் வந்து 77 கிலோ இருந்தது. இப்போ ஆராதனை முடிவிலே என்னுடைய வெயிட் வந்து 76 கிலோ 200 கிராம் ஆயிடுச்சு. அதனால ஆராதனை அட்டன் பண்ண உடனே எவ்வளவு கிராம் குறைஞ்சிட்டேன்? 800 கிராம் குறைந்து விட்டேன். தேவனுக்கே மகிமை. சோ அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமிக்கு வந்தாரு? நம்ம வெயிட்ட குறைக்கிறதுக்காக. அவருக்கு வேற வேலை இல்லை. வெயிட் ஏறுவது காரணமே யார்? அதுவும் ஆண்டவர் தான். ஏன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன்? இந்த உடம்பு பத்தி எல்லாம் கேர் பட மாட்டேன். என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன், வெயிட்டை என்ன பண்ணிக்குவேன்? ஏத்திக்குவேன். ஆனா சர்ச்சுக்கு வந்தா என்ன நடக்கணும்? ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு எனக்கு 800 கிராம் குறைய வேண்டும். அப்போ ஒருத்தர் சொன்னாரு, சரி அப்போ சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க? 10 மணி நேரம் உட்கார வச்சு வாரம் 10 கிலோவை என்ன பண்ணுங்க? குறைச்சி அனுப்புங்க. கரெக்டா? இப்படியெல்லாம் நடக்குது. இதுதான் என்ன மினிஸ்ட்ரி? சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. சோ இப்படிதான் ஜனங்க அவங்களுடைய கண்ணோட்டம் இப்படிதான் இருக்குது, அப்படிதான் பாக்குறாங்க. ஒருத்தர் கை வச்சோன்னே என்ன பண்ணும்? பொத்துன்னு எல்லாம் விழணும். உடனே அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? வல்லமையான இடம். அந்த பாஸ்டர் வல்லமையானவர். அதே மாதிரி சர்ச்சு ஆரம்பிச்ச 1 வருஷத்துல எத்தனை பேர் வந்துடணும்? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்துடணும். உடனே அந்த சர்ச்சு என்னது? ஆசீர்வதிக்கப்பட்ட சர்ச்சு. அப்புறம் பக்கத்து இடம், இந்த பக்கம் இடம் வாங்கி, பின்பக்கம் இடம் வாங்கி என்ன பண்ணிடணும்?
சர்ச்சை பெருசா கட்டிடணும். உடனே அவர் என்ன ஆயினாரு? ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரர். ஆனா பவுல் அப்படிலாம் செய்யல. பவுல் எப்ப பார்த்தாலும் உத வாங்கிட்டு இருந்தார். எப்ப பார்த்தாலும் அடி, ரத்தம், அங்கங்க காயம், அங்கங்க ரத்தம், ரத்த கரை கூட என்ன இருக்காது, மாறி இருக்காரு. சட்டை பார்த்தா ரத்தம் இருக்கும், இங்க பார்த்தா ரத்தம் இருக்கும். திடீர்னு பவுலை கேட்டா இங்கல்ல, அவர் அந்த ஊருக்கு போயிருக்கிறாரு, இந்த ஊருக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, இதுதாங்க உண்மையான ஊழியம், இந்த ஊழியத்தை நாங்க செய்யறோம். ஆனா எங்க சபை மக்கள் எங்களை என்ன பண்ண மாட்டேன்றாங்க, சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஆனாலும் நாங்க அதை பத்தி என்ன பண்றது இல்ல, சோர்ந்து போகிறது இல்ல. ஏன்னா எங்களுடைய நோக்கம் இந்த பூமியின் ராஜ்யத்தை கட்டுவதல்ல, தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணுகிறோம், கட்டுகிறோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிமை மனிதர்களால் வரக்கூடிய மகிமை அல்ல, தேவனால் கிடைக்கக்கூடிய மகிமை, அந்த நித்திய ராஜ்யம் என்கிற அந்த மகிமை எதிர்நோக்கி நாங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியர்கள் மிக குறைவு. தங்களுடைய சொந்த ராஜ்யம், சொந்த குடும்பத்தை கட்டுகிற ஊழியர்கள் தான் அநேகர் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. நீங்க அவங்களுடைய நோக்கத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும், இவங்க தேவ ராஜ்யத்தை கட்டுறாங்களா, தங்களுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டுறாங்களான்னு உங்களுக்கு புரியும். ஆனால் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் தேவன் வைத்திருக்கிற மகிமையை என்ன பண்ணுகிறார்கள், அடைகிறார்கள். தங்கள் சொந்த ராஜ்யத்தை கட்டுகிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்வாரு, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணவில்லை, செய்யவில்லை. அப்ப பவுல் என்ன சொல்றாரு, நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. அப்புறம் பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். சரி, நாங்க சோர்ந்து போறதில்ல. ரெண்டாவது, நாங்கள் எங்களை எப்படி விளங்க பண்றோம், உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுகிறோம். எப்படி உத்தமர்? இங்க பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து. அப்படின்னா அந்த சபையில ஒரு சிலர் இந்த வெட்கமான அந்தரங்க காரியங்களை என்ன பண்ணவில்லை, வெறுக்கவில்லை. அப்புறம் தந்திரமாய் நடவாமல். அப்போ அந்த சபையில ஒரு சில ஊழியர்கள் எப்படி நடக்கிறாங்க, தந்திரமா நடக்கிறாங்க. அந்தரங்கமான சில காரியங்களை வைத்துக்கொண்டு எப்படி நடக்கிறாங்களாம், தந்திரமா நடக்கிறாங்களாம். அப்புறம் பாருங்க, தேவ வசனத்தை புரட்டாமல். அப்போ அந்த டைம்ல ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தேவ வசனத்தை புரட்டுறாங்க. அப்ப இன்னைக்கும் என்ன நடக்குது, சில அந்தரங்கமான காரியங்களை செய்கிறார்கள். சில ஊழியர்கள் எப்படி நடக்கிறார்கள், தந்திரமாய் நடக்கிறார்கள். சில ஊழியர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தேவ வசனத்தை என்ன பண்ணுகிறார்கள், புரட்டுகிறார்கள். தேவ வசனத்தை புரட்டுறதை பத்தி உங்களுக்கு சொன்னா இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கலாம். இப்ப இந்த வசனத்தை பத்தி பேசுறதே என்னதான், தேவ வசனத்தை என்ன பண்றதுதான், புரட்டி பேசுனதை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், சரியா வேத வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். சோ வேத வசனத்தை ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு நான் ஊழியர் ஆயிட்டேன்னு சொல்லி பைபிள் காலேஜ் போறதில்ல, சரியா வேதத்தை படிக்கிறதில்ல, யார் யாரோ எப்பப்போ சொன்னதை இவங்க கேட்டதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றது, சபை மக்களுக்கு என்ன பண்றது, சொல்லி கொடுக்குறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னாராம், இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்துல இயேசு ஒன்று சொல்வார், உன்னை ஒருவன் 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் நீ அவனோடு என்ன பண்ணு, 2 மைல் தூரம் போ. சோ இத ஒருத்தர் ஒரு சபையில சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுமா, ஒருவன் உன்னை 1 முறை பலாத்காரம் பண்ணினால் நீ அவனோடு 2 தரம் என்ன பண்ணு, பலாத்காரம் பண்ணப்படுவதற்கு போ. என்ன கொடுமை! அவருக்கு பலவந்தானா என்னது, பலாத்காரம்னா என்னது வித்தியாசம் தெரியல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு இப்படிதான் வேத வசனத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, புரட்டி கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவுல ஒரு சபை, அவங்க ஒரு வசனத்தை புரட்டுறாங்க. எப்படி புரட்டுறாங்கன்னா, ஆதி திருச்சபை மக்கள், நீங்க 2ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 40க்கு கீழே இருக்கிற வசனங்களை வாசித்தீங்கன்னா,
எல்லாரும் சகலத்தையும் பொதுவாய் வைத்து என்ன பண்ணார்களாம், அனுபவித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லாரும் அவங்கவுங்க சொத்து ஆஸ்தி வச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வச்சுக்கிட்டு மீதி என்ன பண்ணாங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. உனக்கு என்ன தேவைப்பா, இதை எடுத்துக்கோ, நீ இதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோன்னு பகிர்ந்து கொடுத்தாங்க. அப்போ அதை எப்படி பார்த்தாங்கன்னா, எல்லாவற்றையும் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். சோ இத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒரு போதகர் என்ன பண்ணிட்டார்னா, இந்த வசனத்தை வச்சு அந்த சபையில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க எல்லாம் என்ன தெரியுமா பண்ணும், உங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, வித்து காசெல்லாம் கொண்டு வாங்க என்கிட்ட. சோ எல்லாரும் வித்து எல்லாம் காசெல்லாம் கொண்டு வந்தாங்க. உடனே இவர் அந்த காசை வச்சு ஒரு அமெரிக்காவில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு ஊர்ல ஒரு கிராம பகுதியில ஒரு 400-500 ஏக்கர் இடத்தை என்ன பண்றாரு, வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த சபையில இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் என்னது, வீடு கட்டிட்டாரு. வீடு எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு. சோ எல்லாரும் ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு வீட்டுல இருக்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் சமையல் வந்து ஒரே சமையல். சோ ஒவ்வொருத்தர் வீட்டுல தனித்தனி சமையல் கிடையாது, எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, டெய்லி ஒரு இடத்துல சமைப்பாங்க. அப்போ எல்லாரும் என்ன பண்ணுமா, ஒரே விதமான சாப்பாடு சாப்பிடணுமா. அப்புறம் எல்லாருக்கும் துணிமணி எடுக்குது, தைக்கிறது எல்லாரும் ஒரே விதமா, எல்லாமே எப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற கான்செப்ட்ல. அப்புறம் திடீர்னு இவருக்கு ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடுனா, மனைவிகளும் எல்லாருக்கும் என்ன எப்படிப்பட்டவர்கள், பொதுவானவர்கள். அதனால உன்னுடைய மனைவி என்னுடைய மனைவி போல, என்னுடைய மனைவி உன்னுடைய மனைவி போல. அதனால இந்த வேத வசனத்தின் அடிப்படையில எல்லாருடைய மனைவிகளையும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், பொதுவாய் வைத்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு போதனை. எதுல இருந்து, எதுல இருந்து, வேத வசனம். வசனத்தை என்னென்ன விதத்துல பரட்ட முடியுமோ அந்தந்த விதத்துல எல்லாம் ஜனங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, புரட்டி இருக்கிறாங்க. அதையும் கேட்டு ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி என்ன இருக்குது, போயிருக்குது. அவர் சொன்னதையும் சில கூட்டம் என்ன பண்ணிருக்குது, செஞ்சிருக்குது. ஆப்பிரிக்கால ஒருத்தர், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீரண்டை என்ன பண்ணுகிறார், கொண்டு போய் விடுகிறார். அதனால இந்த வாரம் சபைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன கொடுக்க போறோம், புல்லு கொடுக்க போறோம். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், புல்ல வச்சு ஆடு மாதிரி என்ன பண்ணணும், மேஞ்சி சாப்பிடணும். நான் இதெல்லாம் ஏதோ டூப் ரீல் சுத்துறேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் யூடியூப்ல இருக்குது. வேத புரட்டுக்கள் ஆதியில இருந்து இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி மக்கள் என்ன பண்றாங்க, போகத்தான் செய்கிறார்கள். அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது, பைபிளை ஒழுங்கா என்ன பண்ணுங்க, வாசிங்க. இயேசு இந்த மாதிரி சொல்லி கொடுத்திருக்கிறாரா, கேள்வி கேளுங்க. புதிய ஏற்பாட்டு திருச்சபையில ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்களா, கேள்வி எழுப்புங்க. அல்லது போதகர்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. இந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம், இது கரெக்டா தப்பா. யாரோ ஒரு பெரிய ஒரு நபர் சொல்லிட்டாருன்றதுக்காக அது கரெக்டாக முடியாது. ஏன்னா இன்னைக்கு அந்த அமெரிக்காவில் யாரோ ஒரு பெரிய ஊழியக்காரர் தான் அதை சொல்லி இருக்கிறாரு, அதை நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபாலோ பண்ணி அதை செஞ்சாங்க. நீங்க இந்தியாவில் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் இருந்தாரு தமிழ்நாட்டுல, பால் ஆசிர் லாரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான அற்புதம்லாம் நடக்கும். அவர் கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்கும், சுகம் நடக்கும். கூட்டத்துல வந்தவங்களுக்கு இல்ல, கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு என்ன நடக்கும், அற்புத சுகம் நடக்கும். அப்படியெல்லாம் பண்ணவரு கடைசியில் அவர் பேரை என்ன பண்ணிட்டாரு, மாத்திக்கிட்டாரு. ஏதோ கிருஷ்ணன் சொல்லி பேரை மாத்திக்கிட்டாரு. அப்புறம் சொல்லிட்டாரு, கிருஷ்ணனும் கிரைஸ்டும் யார் தான், ஒண்ணுதான்ட்டாரு. அதையும் கேட்டு ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, அவர் பின்னாடி போயிட்டாங்க, ஒரு சிலர் போல. ஆனா அவருடைய கூட்டத்துல என்ன நடந்தது, பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. அவங்க கூட்டத்துல அற்புதம் நடந்தது, யாருக்கு நடந்ததோ அந்த நபரை எனக்கு தெரியும். ஆனா அவருடைய போதனை என்ன ஆயிடுச்சு, பிற்காலங்கள்ல மாறிடுச்சு. அப்போ அவர் அவ்வளவு பெரிய ஊழியக்காராச்சே, அவ்வளவு ஃபேமஸ் ஆனவராச்சே, அவர் இவ்வளவு அற்புதம் பண்ணாரு, அப்போ அவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கும்னு நம்ம என்ன பண்ண முடியாது,
முடிவு பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் எதுதான் முடிவு? வேத வசனம், இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை, அப்போஸ்தலருடைய போதனை. அப்போ பவுல் சொல்றாரு, நாங்க புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள், நாங்கள் என்ன பண்ணுகிறதில்லை? சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் எங்களை எப்படி வெளிப்படுத்துகிறோம்? உத்தமர்கள் என்று வெளிப்படுத்துகிறோம். டைம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. சரி, கொஞ்சம் வேகமா போயிடுவோம். சரி, 4வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இல்ல 3 இருந்து வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். சரி, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, பவுல் சொல்றது ஒண்ணுமே புரியலப்பா, அவர் சொல்றதெல்லாம் எப்படி இருக்குது? மறைபொருளாவே இருக்குது, நமக்கு என்ன ஆகுது? விளங்க மாட்டுது. அதனால நாங்க சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு என்ன பண்ணும்? விளங்குன்றாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, எங்களுடைய சுவிசேஷம் மறைபொருளாய் சிலருக்கு இருந்தால் அது யாருக்கு தெரியுமா? கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது என்னவா இருக்கும்? மறைபொருளாக இருக்கும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து போதித்த போதனை இன்னைக்கு இருக்கிற திருச்சபையில இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய திருச்சபையில இருக்கிறது எது கிடையாது? இயேசு கிறிஸ்துடைய போதனையில இல்ல. அதனால இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய போதனையை போதிச்சா அது திருச்சபையில பொறுத்த வரைக்கும் அது எப்படி பார்க்கப்படுதுன்னா அவபக்தியான ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய போதனையை பத்தி பேசினா துர்போதனை என்று எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய போதனையை பேசினா இவர் கள்ளத்தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதனால பவுல் சொல்றாரு, நாங்க சொல்ற சுவிசேஷம் என்ன இல்ல, மறைபொருள் இல்ல. யாருக்கு தெரியுமா அது மறைபொருள்? கெட்டு போகிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தான் பாஸ்டர் என்ன பண்ணணும்? பேசணும். இப்ப உங்களுக்கு பிடிக்கிறத நான் பேசணுமா, இல்ல ஆண்டவர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லணுமா? சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சதை நான் சொன்னேன்னா நீங்க நிறைய பேர் வருவீங்க, நிறைய காணிக்கை கொடுப்பீங்க, நான் நல்லா மாறிடுவேன். ஆனா ஆண்டவர் சொல்றத உங்களுக்கு சொன்னா சில நேரத்துல உங்களுக்கு அது பிடிக்கும், சில நேரத்துல அது உங்களுக்கு பிடிக்காது. ஆனா நான் யாரை பிரியப்படுத்துறேன்? ஆண்டவரை பிரியப்படுத்துறேன். அதான் பவுல் சொல்றாரு, எங்கள் சுவிசேஷ சிலருக்கு என்னவா இருக்குது? மறைபொருளா இருக்குது. யாருக்குன்னா கெட்டு போகிறவர்களுக்கு. அப்புறம் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடனாக்கினான். சரி, அநேகருடைய மனம் எப்படி இருக்குதான்? குருடா இருக்குது. ஏன்னா அவங்களால இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய போதனைகளையும் என்ன பண்ண முடியல, கண்ணால பார்க்க முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க விருப்பப்படுறதை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க? மனம் குருடாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அப்புறம் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல். என்ன பிரசங்கிக்கலையா? எங்களையே பிரசங்கியாமல். பவுல் தன்னை பற்றிலாம் அதிகமா என்ன பண்றதில்ல, பிரசங்கம் பண்றதில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் எடுத்துக்கோங்க, சபையில போதனை அப்படின்னாலே பாதி போதனை யாரை பத்தி தான்? ஊழியக்கார பத்தி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், இப்ப இல்ல. அவரு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார். சோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா அடுத்த 6 மாசத்துக்கு என்ன கதை தான் ஓடும்? அவர் வெளிநாட்டுல எங்க போனாரு, என்ன சாப்பிட்டாரு, எந்த ஊருக்கு போனாரு, அந்த ஊர்ல எப்படி இருந்தது, அந்த ஊர்ல சூழ்நிலை எப்படி இருந்தது, மக்கள் எப்படி இருந்தாங்க, இதை தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? சபையில சொல்லிட்டு இருப்பாரு. சோ 6 மாசம் அப்படிதான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் கேட்டு எல்லாம் சலிச்சு போனதுனால மறுபடியும் என்ன பண்ணுவாரு? வேற டாபிக் மாத்துவாரு. அப்படியே ஓடும். திருப்பியும் ஊருக்கு போவாரு. போயிட்டு வந்தவொடனே மறுபடியும் என்ன பண்ணுவாரு? அதே கதையை ஆரம்பிச்சுவார். இப்போ என்ன கதை? போன வருஷமும் இந்த வருஷத்துக்கு உள்ள வித்தியாசம். போன வருஷம் வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தது, இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தது. ஒரு முறை எங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய ஒருத்தர் சர்ச்சில் கன்வென்ஷன் கூட்டம், ஒரு நாள் கூட்டம் முழுசா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட்டம்லாம் முடிஞ்சது. அந்த நபர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், என்னங்க இன்னைக்கு கூட்டத்தில் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, அந்த பாஸ்டர் ஊழிய ஆரம்பத்துல வாடகை வீட்டுல இருந்தாராம். யாரு? அந்த பாஸ்டர். படுக்கிறதுக்கு பெட்டு கூட இல்லையா, தரையில பாய் போட்டு ஒரு தலகாணி வச்சுதான் படுத்தாராம். சின்ன சின்ன ரூமா. இன்னைக்கு அவருடைய வீடு சொந்த வீடா, 13 பெட்ரூம் இருக்குதான் அந்த வீட்டுல. வேற என்னங்க சொன்னாரு?
அவர் பல ஊருக்கு போயிருக்கிறாராம். இன்னைக்கு காலையில கூட அவர் ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு ஊர் சொன்ன உகாண்டால இருந்து வந்தாராம். வேற என்னங்க சொன்னாரு? அவர் நிறைய ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறாராம், நிறைய கிளை சபைகளை ஆரம்பிச்சிருக்கிறாராம். வேற என்ன சொன்னாரு? வேற வேற அப்ப எதுதான் அவங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்குது? இத்தனை வருஷம் ஊழியத்துல வாடகை வீட்டுல இருந்தவர் எங்க வந்துட்டாரு? சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிருக்கிறாரு? பல ஊர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? போயிருக்கிறாரு. இன்னைக்கு காலையில கூட எங்க இருந்து வந்திருக்கிறாரு? உகாண்டால இருந்து வந்திருக்கிறாரு. அப்புறம் நிறைய கிளை சபைகள் என்ன பண்ணிருக்கிறாரு? ஆரம்பிச்சிருக்கிறாரு. சரி, வசனத்துல இருந்து என்ன சொன்னாரு? அது அவங்களுக்கு இல்ல, ஞாபகத்துல இல்ல, மைண்ட்ல இல்ல. சொன்னாரு 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 நல்லா பிரசங்கம் பண்ணாரு, வசனம் சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியும். ஆனா எது மட்டும் நல்ல ஞாபகத்துல இருக்கு? அவர் வாடகை வீட்டுல இருந்தாரு, கஷ்டப்பட்டாரு. இப்போ என்ன வீட்டுல இருக்கிறாரு? 13 பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டுல என்ன பண்றாராம்? இருக்கிறாராம். சரி, 13 பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டுல எத்தனை பெட்ரூம்ல தூங்குவாரு மிஞ்சி போனா? சரி, அவங்க வீட்டுல ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பெட்ரூம்ல தூங்கினா கூட எத்தனை பெட்ரூம்ல? 4 பெட்ரூம். ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, சரி ஒரு 5 பெட்ரூம். மீதி 8 பெட்ரூம் யாருக்கு? சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அவரை ஸ்பெஷல் மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல அவர் தான் பிரசங்கியாரு. அவர் இதை தான் பிரசங்கிச்சிருக்கிறாரு. அவருக்கு 5000 ரூபாய் காணிக்கை கொடுத்தாங்க. எதை சொல்றதுக்கு? என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் வாடகை வீட்டுல இருக்கும்போது வாடகை கொடுத்தேன், கரண்ட் பில்லு கம்மியா இருந்தது. இப்போ 13 பெட்ரூம் உள்ள ஒரு வீட்டுல இருக்கிறேன். இப்போ கரண்ட் பில்லாம் எவ்வளவு ஆகும்? ஜாஸ்தி ஆகும். அதனால வெளிநாட்டுக்கெல்லாம் வேற போக வேண்டியிருக்கு, கிளை சபைகள்லாம் ஆரம்பிக்கிறேன், நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சோ அப்போ 2000 ரூபாய் காணிக்க கொடுக்கணும்னு நினைச்சவங்களுக்கு என்ன தோணும்? இவரு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, என்ன பண்ணக்கூடாது? கம்மியெல்லாம் காணிக்க கொடுத்துருக்கூடாது. ஒரு 5000 10,000 என்ன பண்ணணும்? காணிக்க கொடுக்கணும். சிலருக்கு நல்லா இருக்கானுங்க, ஒரு ஏதாவது மீட்டிங் கூப்பிடுறாங்க, ஒரு பாஸ்டர் பைக்ல வந்தாருன்னா அவருக்கு எவ்வளவு காணிக்க? 500 ரூபாய். அந்த பாஸ்டர் மாருதி கார்ல வந்தாருன்னா எவ்வளவு காணிக்க? 2000 ரூபாய். இதே அவர் இனோவா கார்ல இறங்கினார்னா 15,000 ரூபாய். சோ இதுக்காகவே சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இனோவா கார் வாடகைக்கு வாங்கி, ஒயிட் போர்டு கார்லாம் கிடைக்கும் வாடகைக்கு, இல்ல யாராவது நண்பர்கள்கிட்ட கார் வாங்கிட்டு அந்த கார்ல போய் என்ன பண்றது? மீட்டிங்ல போய் இறங்க வேண்டியது. ஏன்னா இந்த கார்ல போய் இறங்கினாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? நிறைய காணிக்கை கிடைக்கும். காணிக்கெல்லாம் கார்ல வரதை வச்சு என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது. அவர் என்ன போதனை போதிக்கிறார், சபைக்கு பிரயோஜனமா என்ன போதனை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அது எந்த அளவுக்கு சபையினுடைய பக்தி விருத்திக்கு பிரயோஜனமா இருக்கிறது, அது எந்த அளவுக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது, அவர் அதை பேசி இருக்கிறாரா? இப்படிப்பட்ட நபர்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? கனப்படுத்த வேண்டும் என்று காணிக்கை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியர்களை இப்படிதான் பாக்குறாங்க, ஊழியங்கள் இப்படிதான் என்ன பண்ணப்படுது? மக்களால் பார்க்கப்படுகிறது. ஆனா நாம் அப்படி பார்க்க கூடாது. பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் என்ன பண்ணுகிறோம்? பிரசங்கிக்கிறோம். உங்களுடைய ஊழியக்காரர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிலருக்கு வேற அர்த்தம். நான் உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்றேன். உங்களுடைய ஊழியக்காரனா உங்களுக்கு நாங்க வேலைக்காரன் அர்த்தம். சிலருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்கெல்லாம் எங்களுக்கு வேலைக்காரர், நான் உங்களுக்கு என்னவா இருக்கிறேன்? எஜமான். ஏன்னா நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு எதிராக கையை நீட்ட கர்த்தரும் விரல என்ன பண்ணிடுவார்? உடைச்சிருவார். ஊழியக்காரனுக்கு எதிராக பேசின உன் நாக்கு என்ன ஆயிடும்? அழுகி போயிடும்.
இயேசு அப்படி நடந்து கொள்ளவே இல்லை. இயேசு என்ன சொன்னாரு? நான் ஊழியம் கொள்ளும்படியாய் வரவில்லை, என்ன பண்ண வந்தேன்? ஊழியம் செய்ய வந்தேன் அப்படின்னு என்ன சொல்ல வராரு? நான் இந்த உலகத்துக்கு வந்ததே நீங்க எல்லாம் எனக்கு சேவை செய்யணும்னு நான் வரல, உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நான் என்ன பண்ணேன் வந்தேன். யார் சொன்னா? இயேசு சொன்னார். அப்ப அந்த இயேசுவுக்கு வேலைக்காரங்கள இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? சபை மக்களை பார்த்து என்ன சொல்லணும்? தாய்மாரே, சகோதரரே, சகோதரிகளே, நீங்க எனக்கு எந்த சேவையும் என்ன பண்ண வேணாம், செய்ய வேணாங்க. நாங்க தான் உங்களுக்கு என்ன செய்ய வந்திருக்கிறோம்? சேவை செய்ய வந்திருக்கிறோம். நாங்கெல்லாம் யாரு? இயேசுனுடைய அடிமைகள். நீங்கெல்லாம் யாரு? இயேசுனுடைய பிள்ளைகள். உங்களுக்கு சேவை செய்யும்படி கர்த்தர் எங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? இங்க வச்சிருக்கிறார். இதைதான் பவுல் செய்தார். ஆனால் அதை பவுல் செய்ததுனால பவுலுக்கு என்ன இல்லை? மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை, அப்போஸ்தலன் என்ற அங்கீகாரம் இல்லை. சில இடத்துக்குலாம் இந்த மாதிரி நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் போடுறேன்னு நினைக்கிறீங்க? கலர் கலரா ஏன் போடுறேன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கக்கூடாது? வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரிலாம் நான் ட்ரெஸ் போடுறேன். ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க? இந்த ஆளு பார்த்தா ஊழியக்கார மாதிரியா தெரியுது, கலர் கலரா போட்டுட்டு திரிகிறார் இந்த மனுஷன். ஒரு ஊழியக்காரனா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி இருக்கணும்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கணும், ஜிப்பா போட்டிருக்கணும், வேஷ்டி போட்டிருக்கணும், ஒரு கருப்பு பேக்ல பைபிளை வச்சு என்ன பண்ணிருக்கணும், இப்படி அமுக்கி வச்சிருக்கணும் கையில. அதுதான் எதுக்கு அடையாளம்? அப்புறம் வயிறு எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். இந்த மாதிரி போனா நான் யார் கிடையாது? ஊழியக்காரே கிடையாது. ஒரு முறை என் நண்பர் வீட்டுல ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்தது. நான் இப்போ வெளியூர்ல இருந்தேன். என் ஒய்ஃப் அந்த பிரேயர் மீட்டிங் போனாங்க. அப்ப அந்த பிரேயர் மீட்டிங் வந்த அந்த சர்ச்சு ஊழியக்காரங்க எங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாருமா, நீங்க எங்க இருக்கிறீங்க? உடனே இவங்க சொன்னாங்க, நான் இங்கதான் பக்கத்துல இருக்கிறேன், எங்க ஹஸ்பண்ட் ஒரு சர்ச் பாஸ்டரு, அவர் வெளியூர்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, நீங்க எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்க ஹஸ்பண்ட் வந்தா அவரும் எங்க சர்ச்சுக்கு என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஊழியக்காரருடைய மனைவியும் கிடையாது, உங்க புருஷன் ஊழியக்காரரும் கிடையாது. யார் தான் ஊழியக்காரரு? நாங்க தான் ஊழியக்காரரு. அதனால நீங்க எங்க வசனத்தை கத்துக்கணும்? எங்க கிட்ட வசனத்தை கத்துக்கணும். அவங்க கிட்ட போய் கத்துக்கிறதுக்கு நான் ஆயத்து தான். எப்போ அவங்க இன்னும் நிறைய வசனங்களை கரெக்டா கத்து கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் கத்துக்கிறதுக்கு நான் என்னவா இருக்கிறேன்? ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா அவங்க அந்த மாதிரி நல்ல வசனங்களை கரெக்டா கத்து கொடுக்கிற ஆட்கள் கிடையாது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க யார் கிடையாது? ஊழியக்காரர் கிடையாது. ஆனா ஒரு சிலர் தங்களை இயேசுவை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறதை விட தங்களை தான் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? முன் நிறுத்திக்கிறாங்க. இயேசு எங்க போயிடுறாரு? பின்னாடி போயிடுறாரு. நம்ம யாரை முன்னிறுத்தணும்? பவுல் இயேசுவை தான் என்ன பண்றாரு? முன் நிறுத்துறாரு. இப்போ பவுல் அடி உதெல்லாம் வாங்குறதுக்கு காரணம் யாரு? இயேசு. ஏன்னா இயேசு ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறாரு? அடி உதெல்லாம் வாங்கி இருக்கிறாரு. இவர் யாரை பின்பற்றாரு? இயேசுவை பின்பற்றி அடி உத வாங்கி ஊழியத்தை என்ன பண்றாரு? செய்யறாரு. அப்புறம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். சோ இயேசு எங்கள் இருதயங்களை பிரகாசித்து எங்கள் மூலமாக அவரை அறிவை என்ன பண்றாராம்? எங்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் சொல்றார். அப்போ ஒரு ஊழியக்காரர்கள் யாரை வெளிப்படுத்த வேண்டும்? இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். அப்புறம் 7வது வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சோ இந்த பொக்கிஷத்தை எதுல பெற்றிருக்கிறோமா? மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இப்போ நீங்க கீழடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீழடி அது ஒரு அகழ்வாராய்ச்சி மையம் மதுரைக்கு பக்கத்துல இருக்குது. சோ அங்க பழங்காலத்து பொருட்கள்லாம் என்ன பண்றாங்க? பூமியில இருந்து கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அப்ப அதை எடுக்கும் போது சில பானைகளுக்குள்ள என்ன இருக்குது? பொற்காசுகள், தங்க காசுகள்லாம் இருக்குது. சோ அது நீங்க அந்த தங்க காசை உருக்கிட்டீங்கன்னா அது சாதாரண தங்க மதிப்போட போயிடும்.
ஆனா அதை உருக்காம அப்படியே வச்சீங்கன்னா அது என்ன தெரியுமா? பல கோடிக்கணக்கான மதிப்புள்ள காசு அது. அதை உருக்கிட்டீங்கன்னா அது இன்னைக்கு இருக்கிற தங்க ரேட்டு. ஆனா அதை உருக்காம வச்சீங்கன்னா அது என்ன தெரியுமா? பயங்கர விலை. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய சரீரம் இந்த மண் பாண்டம் போல, அது எப்போ வேணாலும் என்ன ஆகும்? உடைஞ்சு போகும். நீ ஒரு தட்டு தட்டினா ஓட்ட விழுந்துரும். அப்படிதாங்க எங்க சரீரம். சோ எங்களை அடிக்கிறாங்க, ரத்தம் வருது, இங்க வெட்டு காயம் படுது, நாங்க ஏதோ பூசிக்கிறோம், மஞ்சளோ பச்சையிலையோ என்ன பண்ணிக்கிறோம்? பூசிக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? பொக்கிஷம் இருக்கு. இயேசு என்கிற பொக்கிஷம், சுவிசேஷம் என்கிற பொக்கிஷம் எங்களுக்குள்ள இருக்குது. அதனால நாங்கெல்லாம் மண்பாண்டங்கள், எங்களுக்குள்ள என்ன வச்சிருக்கிறோம்? பொக்கிஷத்தை வச்சிருக்கிறோம். அதனால எங்களை வெளிப்பிரகாரமா மண் பாண்டம் நினைச்சு எங்களை குறைவா என்ன பண்ணிடாதீங்க, மதிப்பிடாதீங்க. எங்களுக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்த ஆவியானவர், இயேசு இருக்கிறார். எங்களுக்குள்ள சுவிசேஷம் என்கிற அந்த பொக்கிஷம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. இதை இந்த உலகத்துல யாராலும் விலை கொடுத்து என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. அதனால சொல்றாரு, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். 8வது வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்போ என்னென்னலாம் இவருக்கு நடந்திருக்குது? எல்லா பக்கமும் இவருக்கு என்னது? நெருக்கம், அப்புறம் கலக்கம், அப்புறம் துன்பம், அப்புறம் அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க எத்தனையோ இடங்கள்ல. ஆனா என்ன ஆகுது இல்லையா? நாங்க ஒடுங்கி போறதில்ல, நாங்க மனம் முறிவடைகிறதில்ல, நாங்க கைவிடப்படுறதில்ல, நாங்க மடிந்து போகிறதில்ல. 10வது வசனம், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசுடைய மரணத்தை எங்க சரீரத்துல என்ன பண்றோமா? சுமந்து திரிகிறோம். அப்படின்னா என்ன? இயேசு எப்படி மரித்தார்? சிலுவையில அறையப்பட்டு மரித்தார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாங்க? சாட்டினால அடித்தாங்க, துப்பினாங்க, தலையில அவர் உடம்பு ஃபுல்லா என்னது? ரத்தம். இப்ப பவுல் சொல்றாரு, நாங்க இயேசுடைய மரணத்தை என்ன பண்றோம்? எங்கள் சரீரத்துல என்ன பண்றோம்? சுமந்து திரிகிறோம். அப்புறம் எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிற சுவிசேஷம் உங்களுக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ண போகுது? கொடுக்க போகுது. அந்த சுவிசேஷத்தை நான் கொண்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆனா என் சரீரத்துல என்ன உண்டாகுது? மரணம். ஏன்னா ஒவ்வொரு முறை என்ன போட்டு என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. எப்போ என் உடம்புல இருந்து உயிர் போகும்னு தெரியாது. அதனால உங்களுக்காக என் சரீரத்துல நான் எதை ஏத்திட்டு இருக்கிறேன்? மரணத்தை ஏத்துக்கிறேன். நான் என்னுடைய சரீரத்தின் மூலமா நான் என் வாயால உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? சுவிசேஷத்தை சொல்றேன், இயேசுவை பத்தி சொல்றேன். உங்களுக்கு என்ன உண்டாகுது? அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால ஜீவன் உண்டாகுது. ஆனா எங்களுக்கோ என்ன உண்டாகுது? மரணம் உண்டாகுது. ஆனா நீங்க எங்களை எப்படி நினைக்கிறீங்க? ரொம்ப துச்சமா நினைக்கிறீங்க, ரொம்ப குறைவா நினைக்கிறீங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நான் இல்ல. நீங்க வேற மாதிரி என்ன எதிர்பார்க்கறீங்க, ஆனா நான் அப்படி இல்ல. ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, என் சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து கொண்டு நான் ஊர் ஊரா சுற்றி திரிகிறேன். எப்பொழுது எனக்கு மரணம் வரும் எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக நான் உங்களுக்கு என்ன கொடுத்து கொண்டு வருகிறேன்? ஜீவனை கொடுத்து கொண்டு வருகிறேன். அப்புறம் விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். நாங்க விசுவாசிக்கிறதுனால இதெல்லாம் என்ன பண்றோம்? பேசுகிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசுவே தெய்வம் என்று விசுவாசிக்கிறோம். அந்த இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு.
அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால இந்த சுவிசேஷத்தை சொல்லும் போது எங்களுக்கு மரணம் வந்தாலும் எங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதே போல இந்த சுவிசேஷத்தை கேட்கிற உங்களுக்கும் என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே நாங்கள் விசுவாசிக்கிறபடினால என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தொடர்ந்து இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? இயேசுவை தேவன் உயிரோடு என்ன பண்ணினார்? எழுப்பினார். எங்களையும் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்புவார். உங்களையும் உயிரோடு என்ன பண்ணுவார்? எழுப்புவார். எழுப்பி அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து என்ன பண்ணுவாராம்? நிறுத்துவார். என்ன சொல்றாரு? உங்களுக்காக நான் மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. நான் மரித்தாலும் இயேசு என்ன உயிரோடு என்ன பண்ண போறார்? எழுப்ப போறார். இந்த சுவிசேஷத்தை கேட்டிருக்கிற நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தா உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்பி அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து என்ன பண்ண போறார்? நிறுத்த போறார். இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரும். என்ன பாயிண்ட் பாருங்க. கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இப்ப என்ன சொல்றாரு? நான் சுவிசேஷத்தை வந்து உங்களுக்கு சொன்னதுனால எனக்கு என்ன வரப்போகுது? மரணம் வரப்போகுது. உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஜீவன் வரப்போகுது. இப்போ நான் மரித்தாலும் நீங்கள் மரித்தாலும் தேவன் நம்ம எங்க கொண்டு வந்து நிறுத்த போறார்? அவருக்கு முன்பதாக கொண்டு வர நிறுத்த போறார். அதனால நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் யாருக்கு பிரயோஜனமா இருக்குது? உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அதான் இங்க சொல்றாரு, இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இது உங்களுக்கு பிரயோஜனமாக செய்யப்படுகிறது. அதனால இந்த கிருபையானது அநேகரை போய் என்ன பண்ணுகிறது? சென்று அடைகிறது. இந்த கிருபை அநேகரை போய் சென்று அடைகிறதுனால் அநேகர் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு என்ன செலுத்துகிறார்கள்? நன்றி செலுத்துகிறார்கள். அதனால் தேவன் என்ன ஆகிறார்? மகிமை அடைகிறார். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்து போவோம். ஆனபடியினாலே நாங்கள் என்ன பண்ணுகிறது இல்லை. இதுதான் முதல்லயே சொன்னாரு. நாங்க என்ன பண்றது இல்ல? சோர்ந்து போகிறது. மறுபடியும் சொல்றாரு, நாங்க என்ன பண்றது இல்ல? சோர்ந்து போகிறது இல்ல. அப்புறம் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதியதாக்கப்படுகிறது. வெளி மனுஷன் எப்படி அழிகிறான்? இவர் பல இடங்களில் பிரயாணப்படுகிறார். பல அலைச்சல், பல அடி உத வாங்குறார். அப்போ வெளியே இருக்கிற மனுஷன் என்ன ஆகுறான்? சொல்லுங்க. பழசாயிட்டே போறான். எப்போ இந்த உயிர் போவனு தெரியாது. ஆனா உள்ளான மனுஷன் என்ன ஆயிட்டே இருக்கானா? புதிதாய் கொண்டே இருக்கிறான். ஏன்னா இவரு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எல்லாருக்கும் அறிவித்து கொண்டு இருக்கிறார். ஆகவே உள்ளான மனிதன் என்ன ஆகிட்டே இருக்கிறான்? புதிதாகி கொண்டே இருக்கிறான். அப்புறம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என்ன சொல்றாரு? நீங்க காண்கிறத நினைச்சு முக்கியத்துவப்படுத்துறீங்க. நான் எதை பத்தி பேசுறேன்? காணாததை பத்தி பேசுறேன். அவர் சொல்றாரு, இந்த சரீரம் உங்கள் கண்களால் காணப்படுகிறது. நீங்க சரீரத்தை நீங்க பாக்குறீங்க. நான் அடி உத வாங்குறேன். முன்னாடி நல்லா நடந்தேன், இப்ப எப்படி நடக்கிறேன்? யாரோ ஒருத்தன் அடிச்சனால எப்படி நடக்கிறேன்? தாங்கி தாங்கி நடக்கிறேன். முன்னாடி என் கண்ணு நல்லா இருந்தது, யாரோ ஒருத்தன் கண்ணை குத்திட்டான். இன்னைக்கு என்ன இல்ல, ஒரு கண்ணு சரியா வேலை செய்யல. ஒத்த கண்ணோட நான் செய்யறேன். இப்போ நான் என் விரல ஒருத்தன் உடைச்சிட்டான். முன்னாடி நல்லா இருந்தது என் கையை. இப்போ நீங்க எல்லாம் எதை பாக்குறீங்க? வெளி தோற்றத்தை பார்த்து என்ன முடிவு பண்றீங்க? இவர் ஒரு நல்ல அப்போஸ்தலன் கிடையாது. என்னங்க எப்ப பார்த்தாலும் அடி உத வாங்கிட்டு ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க பாக்குறதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா காணப்படுகிற இது நித்தியமானது அல்ல. நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றேன் பாத்தீங்களா, அது உங்க கண்ணால பார்க்க முடியுதா? ஒரு சிலர் கொருந்து பட்டணத்துல இயேசுவை கண்ணால பார்த்திருப்பாங்களா? இல்ல.
ஒரு சிலர் பார்த்திருக்கலாம், ஒரு சிலர் பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க பார்க்காததுதான் என்னது? நித்தியமானது. நீங்க இப்ப என்ன பாக்குறீங்க, சரீரத்துல என்ன பாக்குறீங்க, இது என்ன இல்ல, இந்த சரீரம் நித்தியமானதல்ல. எனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது, நித்திய ஜீவன் இருக்குது. அதுதான் என்னது? நித்தியமானது. பாருங்க, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ இப்போ நாம படுற உபத்திரவம் என்னது? லேசானது. இதை கண்ணால பாக்குறோம். இந்த உபத்திரவம் ரொம்ப லேசு. ஏன்னா நம்ம இருக்க போற நாள் எப்படிப்பட்டது? நித்தியமானது. இப்போ ஒரு உதாரணம், பவுல உபத்திரவப்பட்டாங்கன்னு வச்சுங்க, மிஞ்சி மிஞ்சி போனா எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் உபத்திரவப்பட்டிருப்பாங்க? 5 நாள், 10 நாள், 1 மாசம், 6 மாசம், 2 வருஷம். கடைசியில அவரை கொண்டுட்டாங்க, தலையை வெட்டி கொண்டுட்டாங்க, செத்து போயிட்டார். இப்போ அவர் இருக்கிறது 6 மாசம் இருக்க போறாரா, 10 நாள் இருக்க போறாரா, 2 வருஷம் இருக்க போறாரா? சொல்லுங்க. அதுக்கு கணக்கே இல்ல. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க இப்ப பாக்குறதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதி சீக்கிரத்துல இந்த உபத்திரவம், லேசான உபத்திரவம் என்ன பண்ண போகுது? நீங்க போகுது. அது எனக்கு என்ன கொண்டு வர போகுது? நித்திய கன மகிமையை கொண்டு வரப்போகுது. அதனால சொல்றாரு, காணப்படுகிறவைகள் எப்படிப்பட்டவைகள்? அனித்தியமானவைகள். இப்ப நான் பார்க்கறதெல்லாம் டெம்பரவரி தான். இப்போ இந்த போனு டெம்பரவரி, இந்த மைக்கு டெம்பரவரி, இந்த உடம்பு டெம்பரவரி. மிஞ்சி மிஞ்சி போனா 90 வருஷம், 100 வருஷம், அதோட முடிஞ்சு போச்சு இந்த உடம்பினுடைய கதை. ஆனா ஜீவன் இருக்கு இல்லையா, எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் ஜீவன், எனக்குள்ளே இருக்கிற ஆவியின் ஜீவன், அது என்னது? நித்தியமானது. அது எனக்கு எதை கொடுக்க போகுது? அதிக அதிக நித்திய கன மகிமையை கொடுக்க போகுது. அல்லேலூயா. இப்போ எது நமக்கு ரொம்ப முக்கியம்? நித்திய ஜீவன் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே என்னது? அனித்தியமானவைகள். நம்ம செய்கிற வேலைகள், நம்ம படிக்கிற படிப்பு, நம்ம இருக்கிற வீடு, நம்ம வாழ்ந்த இடம். ஒரு சில விஷயங்களை குறித்து நான் போன வாரத்துல சில காரியங்கள்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல 12வது நூற்றாண்டுல, 2வது நூற்றாண்டுல, கிறிஸ்துவுக்கு முன் 2வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோயில்கள்லாம் இந்த ஊர்ல இருக்குதான், தமிழ்நாட்டுல. அதை கட்டின மன்னர்கள், மாமன்னர்கள், அரசர்கள், அவங்க கட்டின காலத்துல எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பரம்பரையில கூட ஆட்கள் இருக்கிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனா அவங்க கட்டிட கட்டிடங்கள் என்ன பண்ணுகிறது? ஒரு சிலது உடைந்து போய்விட்டது, ஒரு சிலது நிக்கிறது. அதெல்லாம் இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இது மனிதர்கள் ஏற்படுத்தின காரியங்கள். ஆனால் ஆண்டவர் நமக்கு எதை ஏற்படுத்தி இருக்கிறாரா? ஒரு நித்திய ராஜ்யத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? ஏற்படுத்தி. அல்லேலூயா. ஆண்டவர் ஏற்படுத்தினது ஒரு நாள் என்ன பண்ண போறதில்ல? அழிந்து போக போறதில்ல. நாமளும் அழிந்து போக போறதில்ல. நாமளும் அந்த நித்திய ராஜ்யத்துல அந்த அழியாத ஆண்டவரோடு கூட நாமும் அழியாத வாழ்க்கை என்ன பண்ண போறோம்? வாழ போறோம். அல்லேலூயா. அப்ப பவுல் இதெல்லாம் என்ன சொல்ல வராரு? நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை என்ன பண்றோம்? கொடுக்கிறோம். ஆனா நீங்க எங்களை எப்படி நடத்துறீங்க? ரொம்ப கேவலமா நடத்துறீங்க. இருந்தாலும் நாங்க என்ன பண்ண போறதில்ல? சோர்ந்து போறதில்ல. நாங்க செய்யறத தொடர்ந்து என்ன பண்ண போறோம்? செய்ய போகிறோம். ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய பாடுகள்லாம் அனித்தியமானவைகள், எங்களுக்கு வரக்கூடிய மகிமையானது நித்தியமானது. நாங்கள் அதை நோக்கி என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால நீங்களும் இதை கேட்கிற நாம் எல்லாரும் எதை நோக்கி ஓடணும்? நித்தியமானதை நோக்கி ஓடணும். அனித்தியமானது இருக்கணும், அவசியம். வீடு அவசியமா? அவசியம். காசு வேணுமா? வேணும். வண்டி வேணுமா? வேணும். நல்ல துணிமணி வேணுமா? வேணும். ஆனா இதெல்லாம் என்னல்ல, நித்தியமானது கிடையாது. தேவ ராஜ்யம் நமக்கு நித்தியமானது. அதிலே நம்முடைய நாட்டம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம், ஜெபம் செய்வோம்.